2 கொரிந்தியர்ல 4:18 எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்திய மானைவர்கள். இதை நம்ம ஆளுங்க கொண்டு போய் நீ பார்க்கிற பூமி, நீ பார்க்கிற செல்வம், நீ பார்க்கிற உன் பிள்ளைங்க, இதெல்லாம் அதை சொல்ல வரல. நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா போய் வாசிச்சு பாருங்க. பவுல் தன்னுடைய கஷ்டமான பிரயாணத்தை குறித்து எழுதிக்கிட்டே வராரு. நாங்கள் வியாதிப்பட்டும், நாங்கள் கஷ்டத்திலிருந்து நஷ்டத்துல இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை, நாங்கள் உற்சாகமாக ஓடுறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்க்கறது இது எல்லாமே டெம்பரவரின்னு. சரி, அப்புறம் எது தாங்க பெர்மனன்ட்? காணப்படாதவைகளோ. வாழ்நாள் எல்லாம் கடன் பிரச்சனையிலே போதுங்க. கடன் தாங்க பார்க்குறீங்களா? கடனை இனிமே சொல்லுங்க, இட் இஸ் டெம்பரவரி. அப்புறம் எதுங்க பெர்மனன்ட்? கடனே இல்லாத வாழ்க்கை. அதோட முடியல. அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கிற வாழ்க்கை நித்தியமானது. சீஷர்கள் கப்பலை பிரயாணம் பண்றாங்க. அவர் அடித்தட்டில் தூங்கினாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் டெம்பரவரி, இதுக்கப்புறம் ஒரு அமைதல் இருக்கு பாரு, அதான் பெர்மனன்ட். இப்படி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பிரயாணம் பண்ணுவதோ பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க மட்டும் இளைப்பாறுதல் இருப்பாங்க.